எனக்கு உன்னோட இட்லி பொடி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதை கொஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுக்குறியா? ஓகே, நான் செஞ்சு தரேன். யார் உனக்கு கற்றுக் கொடுத்தாது? எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. இந்த இட்லி பொடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். நான் செஞ்சுட்டோன்னா நிறையா இட்லி போயிட்டே இருக்கும். நல்ல நிறையாவது சேர்த்து சாப்பிட்டோன்னா நிறையா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, நானே லாஸ்ட் டைம் சாப்பிடும்போது 5 இட்லி சாப்பிடுவேன். நானே 15 இட்லி சாப்பிட்டேன். இன்றைக்கி நான் எல்லாருக்கும் அந்த ரெசிபியை காமிப்போம். சரியா? ஸோ என்னென்ன போடுவேன்? ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு. அது ஒயிட்டு இல்லைன்னா பிளாக் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாக் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இது வந்து கடலப்பருப்பு. அப்புறம் வந்து கோரியாண்டர் சேர்த்துருக்கோம். தனியா எதுக்குன்னா இப்போ நிறையா ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை வருது இல்லைன்னா எல்லாருக்குமே, சுகருக்கு எல்லாத்துக்குமே சேர்க்கறதுக்காக தனியா. இது வந்து பெருங்காயம், வரமிளகா, கறி லீஃப் வந்து இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட். ஹேர் ஃபாலுக்கு, டயபெட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே மெயினாக வந்து கறி லீஃப்ன்றனால இதெல்லாம் சேர்த்து ராக் சால்ட் போட்டு அரைக்கிறது தான். இது மெயினாக என் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எவ்வளோ போடணும்? இப்போ இந்த ஒரு இதுக்குன்னா எவ்வளோ ஏதாச்சும் மெஷர்மெண்ட் இருக்கா? இல்லை, 1 டம்ளர் உளுத்தம்பருப்புனா 1/2 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு. இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக வந்து கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து பார்த்தோன்னா கட்டி பெருங்காயம் தான் போடணும். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் தான் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு வேணும்னா நம்ம உரலில் போட்டு இடிச்சிக்கலாம். இல்லைன்னா நாங்கள் இப்போ இங்கே வந்து சென்னையில் அவைலபிள்ன்றனால நாங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறோம். ஊர்லனா உரலில் போட்டு குத்துனோன்னா அதில் கிடைக்கும். அதுதான் நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வெறும் சில்லி மட்டும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கணும். சரி, விடிஞ்சிடும். சூப்பர் சூப்பர். இப்போ